வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்திலே மிகவும் வேகமான 5 பறவைகள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிச்சிருக்க பறவை பேரு யுரேஷியன் ஆபி. இந்த பறவை பார்த்தீங்கன்னா, ஒரு பருந்து வகையை சேர்ந்த பறவை. இந்த பறவை மோஸ்ட்லா எங்க வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள்லயும், ஆற்றுப்படுகைகள்லயும் தான் வாழுதுன்னு சொல்றாங்க. இந்த பறவைகள் பார்த்தோன்னா, ஆசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்ல வெகுவாவே காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த பறவை பார்த்தீங்கன்னா, மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும்னு சொல்றாங்க. இந்த பறவை பார்த்தீங்கன்னா, பூச்சிகளையும், சின்ன சின்ன பறவைகளையும் தான் உணவா எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 175லேருந்து 285 கிராம் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 29லேருந்து 36 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதோட ரெக்கைகள் வந்து எந்த அளவுக்கு வளரக்கூடியதுன்னா 74லேருந்து 84 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்க பறவை பேரு தி ஸ்விஃப்ட். இது பார்த்தீங்கன்னா அம்மிங் பேர்ட்ஸ் வகையை சேர்ந்த ஒரு பறவை. இந்த பறவைங்க பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்கள்ல வாழ்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பறவையோட வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 171 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. உலகத்திலே 4வது வேகமான பறவையா இதை சொல்றாங்க. பூச்சிகளை மட்டுமே உணவா கொண்டு வாழுற இந்த ஸ்விஃப்ட் பறவையோட எடை பார்த்தீங்கன்னா 38லேருந்து 42 கிராமும், அகலம் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர்லேருந்து 17 சென்டிமீட்டரும், இதோட ரெக்கைகள் அதாவது விங் ஸ்பேன் அது பார்த்தீங்கன்னா 38லேருந்து 40 சென்டிமீட்டரும் வளரக்கூடியது. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல பிடிச்சிருக்க பறவை பேரு ஜாயிர் ஃபால்கன். இது வந்து ஒரு பருந்து வகையை சேர்ந்த பறவை. ஆர்டிக், நார்த் அமெரிக்கா, கிரீன்லாந்து, யூரோப், ஆசியா போன்ற கண்டங்கள்லேயே வாழக்கூடிய இந்த பறவை பார்த்தீங்கன்னா மணிக்கு 209 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது. இதோட உணவு வகைன்னு பார்த்தீங்கன்னா முயல்களையும், அணில்களையும், எலிகளையும், கடற்பறவைகளையும் உணவாகவே கொண்டு இது வாழுது. 50லேருந்து 64 சென்டிமீட்டர் அகலம் வளரக்கூடிய இந்த ஜெயிர் ஃபால்கனோட எடை பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கிலோ வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதோட ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா 110லேருந்து 130 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. பருந்து வகையிலே இது மிகவும் பெரிய பறவைன்னு சொல்றாங்க இந்த ஜெயிர் ஃபால்கன். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்த பிடிச்சிருக்க பறவை பேரு கோல்டன் ஈகிள். இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு வகையை சேர்ந்த பறவை. நார்த் அமெரிக்கா, அலாஸ்கா, ஆசியா, நார்த் ஆப்பிரிக்கா, யூரோப் போன்ற கண்டங்களிலே இந்த பறவை அதிக அளவில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த பறவை பார்த்தீங்கன்னா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறதா சொல்றாங்க. 320 கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்க, அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டு பறக்கும். இந்த பறவை பார்த்தீங்கன்னா முயல்களையும், அணில்களையும், பறவைகளையும், பல்லிகளையும், கடற்பறவைகளையுமே உணவாக கொண்டு வாழுது. இது பெரும்பாலும் வேட்டையாடியே தன்னோட உணவை எடுத்துக்கிறதா சொல்றாங்க. இந்த கோல்டன் ஈகிள் பார்த்தீங்கன்னா எடையில 3லேருந்து 7 கிலோவும், அகலத்தில் 66லேருந்து 100 சென்டிமீட்டரும், உலகத்திலே எந்த பறவைக்கும் இல்லாத அளவுக்கு நீளமான ரெக்கைகள் 1லேருந்து 3 மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்க உலகின் மிக வேகமான பறவையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகிரீன் ஃபால்கன். பருந்து வகையை சேர்ந்த இந்த பறவை பார்த்தீங்கன்னா அண்டார்டிகான்ற குளிர் பிரதேசத்தை தவிர உலகம் முழுக்க பரவி இருக்கிறதா சொல்றாங்க. மணிக்கு 390 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய உலகின் மிக வேகமான பறவையான இது வௌவால்களையும், கடற்பறவைகளையும், வாத்துக்களையுமே உணவாக கொள்றதா சொல்றாங்க. இந்த பெரிகிரீன் ஃபால்கன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேட்டையாடி சாப்பிடாம மற்ற பறவைகளோட உணவையே திருடி சாப்பிட்றதா சொல்றாங்க. இந்த பெரிகிரீன் ஃபால்கன் பார்த்தீங்கன்னா எடையில 800 கிராம்லேருந்து 1.5 கிலோ அளவுக்கு வளரக்கூடியதாகவும், அகலத்தில் பார்த்தீங்கன்னா 34லேருந்து 58 சென்டிமீட்டர் அளவும், இதோட ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா 74லேருந்து 120 சென்டிமீட்டர் அளவுக்கும் வளரக்கூடியதான். பறவைகள்னு மட்டும் இல்லாமல் பூமியில் வாழக்கூடிய நில உயிரினங்கள், நீர் உயிரினங்கள் எது கூட கம்பேர் பண்ணாலும் இந்த பெரிகிரீன் ஃபால்கன் தான் உலகத்தோட மிக வேகமான உயிரினம்னு சொல்கிறாங்க. அதாவது நிலத்தில் வாழக்கூடிய சீட்டா, கடலில் வாழக்கூடிய டால்ஃபின் போன்ற எந்த ஒரு உயிரினத்து கூட கம்பேர் பண்ணாலும் இந்த பெரிகிரீன் ஃபால்கன் தான் உலகத்தோட மிக வேகமான உயிரின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் இந்த பெரிகிரீன் ஃபால்கனை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு லிவிங் கிரியேச்சர் உயிரினம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம உலகத்தோட மிகவும் வேகமான 5 பறவைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன்.